நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, என்னக்கா அப்படி பாக்குறீங்க? அக்கா, என்னாச்சு? என் மேல ஏதாவது வருத்தமா? இல்ல. அப்புறம் என்ன? என் கூட பேசாத. இனி நமக்குள்ள எதுவும் பேசிக்க வேண்டாம். ஏன், நான் என்ன தப்பு பண்ண? என் மேல என்ன கோவம் உங்களுக்கு? கோவம் எனக்கு இல்ல. அப்புறம் ஏன் இந்த முடிவு? அவர் சொல்லிருக்காரு. என் கூட பேச வேண்டாம்னா? உங்க முடிவு சரியா? இதுல உங்களுக்கு சம்மதமா? தப்புன்னு தெரிஞ்சும் அதுக்கு தலையாட்டலாமாக்கா? ஏய், சரியா தப்பாங்கறதெல்லாம் உனக்கு தேவையா? நினைச்சேன். 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கோமே, மாமியார் மூக்கு வேக்குமேன்னு நினைச்சேன். வந்துட்டீங்க. என்ன மூக்குல வைக்கிறதுக்கு நான் என்ன கழுதியாடி? அப்படியே அரைஞ்சேன்னா நான் என் வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லுவேன். சொல்லு. அவன் என்ன வந்து என் தலையை சீவிடுவானோ? உங்க பையன் என்ன செய்வாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஏய் அக்கா, நீங்க போங்க, நாம அப்புறமா பேசிப்போம். வேண்டாம் காவியா, அவருக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சு போடுவாரு. தெரியுதுல்ல கேனச்சி, அப்புறம் இவகிட்ட நின்னு பேசிட்டு இருக்க? போடி. அக்கா, பயப்படாதீங்க. ஏய், இங்க பாரு, இனி அவள உன் பேச்ச கேட்க சொல்லு பாப்போம். ஏன் கேட்காம? எங்க அக்கா கண்டிப்பா கேட்பாங்க. ஏண்டி கேப்ப? மாட்டேன் அத்தை. போ, கீழே உன் புருஷன் சாப்பிட உட்காந்துருக்கான். போலனா கைய கால உடைச்சிருவான். ஏய், அவ ஒரு வெள்ளந்தி. அடி வாங்கி அழுவாளே தவிர தாட்டியமா எதுவும் செய்ய மாட்டா. அது இப்போ நான் மாத்துவேன். அடி வாங்கி வாங்கி அழுதுட்டு இருக்கிறவங்க ஒரு நாள் ஓங்கி கேள்வி கேட்பாங்க. பைத்தியக்காரி, முதல்ல நீ அம்புட்டு நாள் இந்த வீட்ல இருக்கியான்னு பாரு. எல்லா நாளும் உன் மந்திரம் வேலை செய்யாதுடி. நீ உன் புருஷனும் எப்படி வாழ்றீங்கன்னு என் வீட்டுக்காரருக்கும் தெரியும். அவரு எப்போ என்ன முடிவெடுப்பார்னு சொல்ல முடியாதுடி. நீங்க நடக்கவே நடக்காத நிறைய விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிறீங்க அத்தை. ஏன்னா நடக்காம போச்சுன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஏய், நானு உனக்கு முன்னால இந்த மண்ணுல பிறந்தவ. நீ கற்பனை பண்றியா இல்ல நான் கற்பனை பண்றேன்? நானு சீக்கிரமே தெரிஞ்சிடும். அப்போ அத பத்தி அப்புறம் பேசுவோமே. போங்க அத்தை, மாமா வர நேரமாச்சு. உங்க மூத்த மகனாவது பவித்ராக்கா கைய கால தான் உடைச்சறிவாரு. ஆனா எங்க மாமனாரு எந்திரிச்சு நடக்கவே முடியாம ஆக்குனாலும் ஆக்கிருவாரு. என்னங்க அத்தை? பாத்துக்கிறேன்டி உன்ன. சரிங்க அத்தை. ருக்கு, சேது என்னமோ சொன்னாப்லையே. என்ன சொன்னாப்ல? அதான்டா ஃபிகரு. புரியலையா? பொண்ணு வரும் சொன்னாப்லையே. அப்பா இங்க புழு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு பொண்ணு கேக்குதா? பொண்ணு இல்லடா, அண்ணன் தான். என்ன நொன்னதாண்டா? டேய், அவன் நம்மளை வெளில எடுத்ததே காவியா மேல நமக்கு இருக்கிற கோவத்தை அவனுக்கு சாதகமா யூஸ் பண்ணதான். புரிஞ்சுதா? காவியாவை கொல்றதுக்காக அவன் நமக்கு கொடுத்த கூலிதான் இந்த ஜாமீன். காவியா அவனுக்கும் எதிரி, நமக்கும் எதிரி. எதிரிக்கு எதிரி நண்பன் முடிவு பண்ணியிருக்கலாம்ல. அவன் இன்னைக்காவது நம்மள நண்பனா பாத்துருக்கானடா?
சரிக்கு சமமா நம்மள நடத்திருக்கானா? ஏய், லாஞ்சில் தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கான், குடிக்க சரக்கும் கொடுத்துருக்கான், கூட இருக்கிறதுக்கு பொண்ணு அனுப்புறேங்கிறான். இதை விட எப்படா சமமா நடத்துவான்? இந்த விஷயம் சொதப்பிச்சுன்னா அவன் மறுபடியும் நம்மளை காப்பாத்துவானா? காப்பாற்ற மாட்டானா? மாட்டான்டா. எப்படி சொல்ற? அவனுக்கு தனுஷ் மாதிரி தனியா உழைக்க தெரியாது. டேய், அவன் சம்பாதிக்கவே தெரியாதவன்டா. செலவு பண்ணியே பழகப்பட்டவன். இந்த விஷயம் வெளில வந்தா அவன் அப்பா வீட்டை விட்டே வெளில அனுப்பிடுவான். அப்புறம் சோத்துக்கே திண்டாட வேண்டியதுதான். அதுக்கு பயந்து நம்மளை யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாலும் சொல்லுவான். அப்புறம் நம்மளை காப்பாத்த ஆளே இல்லாம போயிடும்டா மகி. அந்த காவியாவை கொல்ல போறோமா இல்லையா? கொல்ல போறோம். போலீஸ்ல மாட்டினா செய்ய சொன்னது சேதுன்னு வாக்குமூலம் கொடுத்துருவோம். போலீஸ்லாம் அவங்க பக்கம் இருக்காங்கடா. தனுஷ் சொந்த அண்ணனை விட்டு கொடுப்பானா? கண்டிப்பா. ஏன்னா காவியா மேல அவன் பைத்தியக்காரத்தனமா பாசத்தை வச்சிருக்கான். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த உலகத்தையே எதிர்ப்பான். அத நாம நமக்கு சாதமா பயன்படுத்துவோம். சேதுவை நம்ப வேணாமா? நம்புவோம். அவன் நம்மளை காட்டி கொடுக்காத வர நாம அவனுக்கு துரோகம் பண்ண போறது இல்ல. புரிஞ்சுதா? என்னடா உன் பிளானும் பேச்சு ரெண்டு சரியா புரியல. ஆனா இன்னொன்னு மட்டும் புரியுது. என்ன புரியுது? நீ உலகத்திலே பெரிய கிரிமினல்னு. கூட நிக்க பயமா இருக்கா? கொஞ்சம். காசு பிரச்சனை இல்ல. இப்பெல்லாம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் தனியா முடிவு எடுக்கிறது இல்ல. சின்னவர் வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், அப்புறமா முடிவு எடுக்கலாம். சரியா? என்ன என்னதான் இருந்தாலும் உங்க சின்ன மருமகளுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுக்குறீங்க. என்ன செல்லம் கொடுத்தாங்க? கோயிலுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தானா? அப்படியெல்லாம் போக மாட்டா. மா, என் பொண்டாட்டிய பத்தி ஒரு நல்லது கூட பேச மாட்டல்ல? அவன் நல்ல விதமா நடந்துகிட்டா தானடா நல்லதா சொல்ல முடியும். வா அக்க போர். ஏப்ப அவங்க தனியா கோவிலுக்கு போனாங்க, நீங்க தனியா போயிட்டு வரீங்க. கோயிலுக்கு போயிருக்காளா? உங்க அம்மா தான் சொன்னா. என்னடா அவ கோயில்ல இல்லையா? பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல அவ வீட்டுக்கு போயிருப்பா. ஆளையும் மண்டையும் பாரு. நீ எல்லாம் இப்படி தப்பு தப்பா யோசிச்சு மூளை காய்ச்சல் வந்துதான் சாவ போற. நான் இப்ப அவ வீட்டுல இருந்தா வரேன். நீ எதுக்கு அங்க போனவன்? நல்ல காரியம், அதுவும் சாமி காரியம். வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. யாராவது ஒருத்தராவது போய் தலையை காட்டணும்ல. நீ தான் பெரிய மனுஷன், சபையை நிறைக்க போனீங்களோ? ஏய், பாருங்க, அவளை இப்பதான் புத்தி மாறி நம்ம மகளை பத்தி யோசிச்சு மாறி இருக்கா. இவன் என்னடானா? உன் பேச்ச நிப்பாட்டியா இல்ல உன் மூச்ச நிப்பாட்டுட்டா? என்னப்ப நீங்க செஞ்சது சரிதானா? தப்பாப்பா? உங்களுக்கு எப்படி தோணுது? என் மனசுக்கு சரின்னு தான்ப்பா தோணுது. அப்ப சரி, அதை விடுங்க. ஐயா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன், சாப்பிட வாங்க. வாங்கப்ப போய் சாப்பிடுவோம். இல்லப்பா வேணாம், நான் போய் காவியாவை கூப்பிட்டு வந்துடுறேன். மா, இத போய் சாமி ரூம்ல வை. காவியா வந்ததும் கொடு. 2 நிமிஷம் பேசிட்டு போலாம்ல? போலாம்ப்பா. இப்படியே உட்கார்ந்து பேசுவோமா? இல்ல நீங்க சாப்பிடலையா? நீங்க தான் வேணாங்கிறீங்களா? இல்லப்பா, காவியா கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. ஏய், நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வை, நான் வரேன். பா, நீங்க சாப்பிடலையாப்பா? பேசிட்டு போய் சாப்பிடுறப்ப. சரிப்பா, சொல்லுங்கப்பா. ஒரு வியாபாரம் கைக்கு வர்ற மாதிரி இருக்கு. எது மாதிரி வியாபாரம்ப்பா? நம்ம சிலுவை சொல்லி ஒருத்தன் வந்தான். 2 கண்டெய்னர் இருக்கு, இங்க இருந்து வெளிநாட்டுக்கு கடத்தணுங்கிறான். உள்ள என்ன இருக்கா? அதான் சொல்ல மாட்டேங்கிறானே. செஞ்சு கொடுத்தா 2 கோடி தரேன்னா. வேணாம்பா. பட்டுன்னு சொல்றீங்க? தோணுதுப்பா. நம்ம கிட்டயே உள்ள இருக்கிறத மறைக்கிறான்னா ஏதோ வில்லங்கன் தான்ப்பா. அப்போ முடியாதுன்னு சொல்லிடலாம். சொல்லிருங்கப்பா. சரியப்ப, நீங்க கிளம்புங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரியப்ப, நீங்க கிளம்புங்க. சரிப்பா. அப்ப அப்பா இங்க வாங்கப்ப. என்னப்பா? மழை வரும் போல இருக்கு. பைக்லயா போறீங்க? ஆமாப்பா. என்னப்பா? பார்த்து கவனமா போயிட்டு வாங்க. சரிப்பா.
அண்ணா என்னம்மா? ராஜமணிக்கு தெரு வருவீங்களா? போலாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ? இரு, எப்படியும் இன்னையோட உன் சந்தோஷம் மண்ணுல விழுந்துரும். மாமா, என்னை எம்பிட்டு வேணாலும் அடிங்க. வயித்துல இருக்கிற புள்ளைய மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்க. அத நான் என்னடி பண்ண போறேன்? கழுத அதுவா கரைய போகுது. மாமா, இன்னும் சித்த நேரத்துல இந்த வீட்டுல எப்படியும் ஒரு இடி இறங்க போகுது. அப்பதான் தெரியும். என்ன யோசிக்கிறவ? மாமா, என் மேல இருக்கிற கோவத்துல மத்தவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க மாமா. செஞ்சா நீ என்ன சாட்சி பிடிவியோ? அச்சச்சோ. ஏய், பதற மாதிரி எல்லாம் நடிக்காதடி. உன் கொழுந்தனாரும் அவன் பொண்டாட்டியும் இருக்கிற தைரியம் உனக்கு? மாமா, தனுஷோட சண்டை போடாதீங்க மாமா. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது மாமா. என்ன சொன்னவ? ஐயோ, நான் வாய் தவறி. புடி, வாய் தவறி வருமோ? அப்போ அவ ஆம்பல, நான் வெத்து பையலா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல மாமா. அப்புறம் உன்ன வந்து வச்சுக்கிறேன்டி. ஹலோ அண்ணா. டேய் முட்டா பையல, வீட்டை விட்டு போனவ திரும்பி பொணமா வருவான்னு பார்த்தா என் கனவுல கள்ள தூக்கி போட்டியடா. ஒரு பொம்பளை உன்னால சாய்க்க முடியல அண்ணா. என் குறி எப்பவுமே தப்பாதுண்ணே. அதான் இப்ப தப்பிச்சிருச்சுல. அண்ணா, குத்து வாங்க வேண்டியவ தப்பிச்சிட்டா, தடுக்க வந்தவன் குத்துப்பட்டானே. தடுக்க வந்தவனா? யாரா? தனுஷ் குறுக்க வருவான்னு நினைச்சே பாக்கலண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் எப்படி வந்தான்? ஒரு இழவும் புரியலண்ணே. ஆனா கரெக்டா குறுக்க பாஞ்சிட்டான். முட்டா பையல, முட்டா பையல. நான் என்னென்ன செய்ய? அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதே சிரமம். அதான் அல்லையிலே சொல்லிட்டேன். அவ பார்த்தால உன்னைய? அவளுக்கு நடந்தது எதுவுமே தெரியாது. மயக்கம் போட்டானா? யாரு? டேய், அதான பிரச்சனையே. குத்துப்பட்டு விழுந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து எஸ் ஆயிட்டேன். திருப்பி வயல்களை அமிச்சுட்டு பாத்துட்டு சொன்னேன். என்னடாச்சு? விழுந்த இடத்துல அவன் இல்ல. அண்ணா, இப்ப என்னென்ன பண்ணலாம்? ஆமா, எல்லாம் என்கிட்டயே கேளு. அறிவு கட்டவனே, போய் தேடுங்கடா. எங்க போனான்னு போய் பாருங்க. எல்லா ஆஸ்பத்திரியையும் ஒண்ணு விடாம ஆளை விட்டு தேடுங்க. இருந்தான்னா? என்னடா கேள்வி இது? சோழியை முடிச்சிருங்க.
நிஜமாவா சொல்றீங்க? ஆமாண்டா, அவன் மட்டும் உசுறு தப்பி வந்துட்டான், நாம ஒரு பைய மிஞ்ச மாட்டோம். எங்க அப்பன் காதுக்கு மட்டும் இந்த விஷயம் போச்சு, மொத்தமா அவ்வளவுதான். சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவன் ஜோலியை நான் முடிச்சிடுறேன். ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காவியம்மா, என்ன வள்ளி? உங்ககிட்ட ஒன்னு சொல்லணுமா? அதுக்கே எவ்வளவு பயப்படுற? சொல்லு. தனுஷ் ஐயா உங்க வீட்டு பூஜைக்கு போயிருக்காரு. என்கிட்ட சொல்லாம ஏன் போனாரு? நீங்க எதுவும் சொல்லுவீங்களோன்னு நினைச்சிருப்பாரு. அதனாலதான் இன்னும் ஆளை காணமோ? அவரு வந்துட்டாரேமா, உங்களை பார்க்கதான் கோயிலுக்கு வந்தாரு. நீங்க 2 பேருமே வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்லையே, நான் பார்க்கலையே. வள்ளி, என்ன? அவரு பிரசாதத்தை அம்மா கிட்ட கொடுத்தாரா? அம்மா வாங்கினதும் குப்பையில தூக்கி போட்டாங்க. தப்பு இல்லையா? சாதாரணமா சொல்லிட்டீங்க. சாமி பிரசாத் அப்படி செய்யலாமா? அதோட மரியாதை தெரியாதவங்க கிட்ட கொடுத்ததே பெரிய தப்பு. அவரை நான் இதெல்லாம் செய்ய சொன்னா ஏன் அவர் இதெல்லாம் பண்ணணும்? அவரு உங்க மேல அம்புட்டு உசுரா இருக்காருமா, அதான். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு அடுத்த பிரச்சனைக்கு திரிய கொளுத்து விடுறாரு. வரட்டும், பேசிக்கிறேன். என்னடி, என்ன பேசுவ? நான் உங்களை பத்தி எதுவும் பேசலையே. என்ன பத்தி நீ பேசுறிவியோ? பேசுவேன், ஆனா உங்ககிட்ட நான் நேருக்கு நேரா பேசுவேன். மத்தவங்களுக்கு வந்து பிரசாதத்தை மதிக்காம குப்பையில போட மாட்டேன். அவளையே முறைக்கிறீங்க. இந்த வீட்ல எது நடந்தாலும் இவகிட்ட தான் சொல்லுவியோ? சொல்ல சொன்னாருமா. யாரு? தனுஷ் ஐயா தான். காவியம்மா இல்லாத நேரம் அவங்க சம்பந்தமா எது நடந்தாலும் அவங்க கிட்ட சொல்ல சொன்னாரு. விசுவாசம்? நான் என்னமா பண்ண முடியும்?